மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சட்டகோபன் பாதங்கள் யாமுடைய 10 ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சட்டகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மலைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சட்டகோபன் மொயம்பால் வளர்த்த ஹிதத்தாய் ராமானுஷன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. எல்லாரும் ரொம்ப கோலாகலமா ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடி இருப்பேல் அப்படின்னு நினைக்கிறேன். 1ஆம் 10 4ஆம் திருவாய்மொழிய தொடர்ந்து இன்னைக்கு தரிசனம் பண்ணுவோம். 6 பாசுரங்கள் சேவிச்சிருக்கோம். அது 6ஐயும் பார்த்துட்டு மேல போவோம். அஞ்சிரையமடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவா என்ன கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என்பிடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ அஞ்சிரையமடனாராய் அழியத்தாய் நீயும் நின் நெஞ்சிரைய சேவலுமாய் ஆவா என்ன கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என்பிடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்ய தாமதை கண் பெருமானார்க்கன் தூதாய் என் செய்யும் முறைத்தக்கால் இனக்குயில்காள் நீரிலரே நீர் அலிரே முன் செய்த முழு வினையால் திருவடி கீழ் குத்தேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே விதியினால் பெடை மணக்கும் விதியினால் பெடை மணக்கும். அந்த இடத்துல பெடை அப்படிங்கிறது குறிலா மாத்திக்கோங்க. விதியினால் பெடை மணக்கும் மென்னடையான் நங்காள் மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கழ்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்ன ஒருத்தி மதியெல்லாம் கலங்கி மயங்குமால் எண்ணீரே எந்நீர்மை கண்டுறங்கி இது தகாது என்னாத எண்ணீல முகில் வண்ணர்க்கு எண்ணீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மையினியவர் கண் தங்காது என்னொரு வாய்ச்சொல் நன்னீல மகன்றல்காள் நல்குதிரோ நல்கிறோ நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் விடையேற்கே நல்கத்தானாகாதோ நாரணனை கண்டக்கால் மல்கு நீர் புனர்படப்பை இறைதேர்வன் சிறு குருகே மல்கு நீர் கண்ணேற்கோர் வாசகம் கொண்டருளாயே அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. ஆழ்வார் தான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விலங்கினங்களையும் வண்டு முதலானதையும் பறவைகளையும் தூது அனுப்புறார். மல்கு நீர் புனல் படப்பை இறை தேர்வன் சிறு குருகே என்று. படப்பைனா பூந்தோட்டம், நீர் நிறைந்த குளிர்ந்த பூந்தோட்டங்களில இறை தேடக்கூடிய அழகிய குருகே, சின்ன குருகே, நீ போய் உனக்காக ஒருத்தி அழுதுன்றிருக்கா அப்படிங்கிறத போய் எம்பெருமான் கிட்டக்க சொல்ல வேண்டும். அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை அவர் எனக்கு என்ன சொல்றாருங்கிற வார்த்தையை மல்கு நீர் கண்ணேற்கோர் வாசகம் கொண்டருளாயே, எனக்கு ஒரு வாசகத்தை அவர்கிட்ட இருந்து கேட்டுண்டு வரணும் என்று சொன்னார். அப்புறம் அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவரா உன்
அருளாழிப்புள் கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழிவரி வண்டே யாமுமென் பிழைத்தோமே. நான் என்ன குத்தம் பண்ணினேன் ஏ வண்டே, வட்டமான வரிகளை உடைய வண்டே, அருள் கடலான எம்பெருமான நீ பார்த்தாயானா? நீங்க இதுவரைக்கும் அனுகிரகம் பண்ணலையே அந்த பராங்குஷ நாயகிக்கு. அருளாத நீர் அருளி செய்ய வேண்டாமா? திருவருள் செய்ய வேண்டாமா? தலைவியாகிய பராங்குஷ நாயகியின் உயிரானது உலர்ந்து போவதற்கு முன்பு அருட்கருணை கடலாய் விளங்கக்கூடிய நீங்கள் அருள் கடலான கருடனை அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி என்ன சொல்ல வேண்டும்? அருளாழி புல்கடவி கருணை கடலான கருடனை அவர் இருக்கிற வீதி வழியாக ஒரு நாளாவது செலுத்துங்கள் என்று இந்த வார்த்தையை எம்பெருமானிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். இப்படி 6 பாசுரங்களை சேவிச்சோம். இப்ப 7வது பாசுரம். என்பிழை கோப்பது போல பணிவாடை இருக்கின்றது. ஈர்க்கின்ற அப்படின்னு இருக்கு, ஈர்க்கின்றது ஈர்க்கின்றது ரெண்டும் சொல்லலாம். என்பிழை கோப்பது போல பணிவாடை ஈர்க்கின்றது. என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கென்னொருவாய் சொல். என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீயலையே. கிளி தான் வளர்க்கின்ற கிளியை தூது விடுகின்றாள் பராங்குஷ நாயகி. என்பிழை கோப்பது போல, என்பு இழைக்கும் இந்த இடத்துல 3வது வரியில பார்த்தீங்கன்னா என்பு இழைக்கும், 4வது வரியில என்பு இழைக்கும் இளம் கிளியே என்று சொல்ற. அந்த கிளியானது அப்படியே வருது, ரொம்ப அழகாக இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு, அழகான பச்சை கிளி, இளம் கிளி. அந்த பச்சை வண்ண கிளிய பார்த்த உடனே எம்பெருமானுக்கு பச்சை வண்ணனான எம்பெருமான் ஞாபகம் வந்துடுறான். ரொம்ப அழகான எம்பெருமான் தான் ஞாபகத்துக்கு வரான். அந்த கிளி என்ன பண்றதா, பக்கத்துல இருக்கிற தன்னுடைய இணையை அது அழகாக மயக்கிறது. அதை பார்த்த உடனே எம்பெருமானுடைய ஞாபகம் வந்து என்னாச்சுன்னா என்பு இழைக்கிறது, அப்படியே எலும்பெல்லாம் செதுக்கிற மாதிரி இருக்கான். அதோட அழகு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த அழகை பார்த்தோடனே எம்பெருமான் ஞாபகம் எலும்பெல்லாம் அப்படியே செதுக்குறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேதனை ஏற்படுறது. அழகான பொருளை பார்க்கும்போது பொதுவா ரம்யமா இருக்கும். ஆனா இங்க பகவானை பிரிஞ்சு ஏங்கின்னு இருக்கிற நாயகிக்கு இந்த கிளியை பார்த்த உடனே எலும்பெல்லாம் செதுக்குற மாதிரி இருக்கான், எலும்பு அப்படி ஓட்ட போடுற மாதிரி இருக்கான் அந்த அழகு. இளம் கிளியே, இளமையான கிளியே, என்பிழை கோப்பது போல பனிவாடை ஈர்கின்றது. பனிவாடை, வாடை காற்று, வடக்கிலிருந்து வருவது வாடை காற்று. வடக்கேர்ந்து வரக்கூடிய வாடை காற்று என்னை வருத்துகின்றது. எப்படி ஈர்கின்றதுன்னா வருத்துகின்றது. எப்படி வருத்துகின்றது? என்னை டார்ச்சர் பண்றது அந்த காத்து. அது எப்படி இருக்காம்? என்பை இழை கோப்பது போல, என்னோட எலும்புக்குள்ள ஒரு நூல் இழைய விட்டு கோக்கிற மாதிரி எனக்கு ஒரு வேதனையை கொடுக்கறது இந்த காத்து. இந்த வடக்குல இருந்து வரக்கூடிய காத்துன்னு ஏன் சொல்றா தெரியுமா? இந்த வடக்குல திருவேங்கடம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருவேங்கடத்துல ஒருத்தன் நின்று இருக்கான் எம்பெருமான். அந்த ஏழுமலையான் மேல பட்டு வரக்கூடிய இந்த காத்திருக்கே, அது அந்த பெருமானையே நினைச்சு எனக்கு ஏக்கத்தை கொடுக்கறது. அந்த ஏக்கத்தினால என் எலும்புக்குள்ள கயிறை விட்டு இப்படியே சொருகிற மாதிரி எனக்கு அந்த வாடை காற்று என் மேல வீசக்கூடிய அந்த காத்து என்னை வேதனைப்படுத்துறது அப்படிங்கிறான். காத்து என்ஜாயபிளா தானே இருக்கும். அந்த என்ஜாயபிளா இருக்க வேண்டிய காத்தே என்னை சொருகிறது, என்னை அப்படியே எலும்புக்குள்ள இழை கோக்கிறது மாதிரி இருக்கு. என் பிழையே நினைந்தருளி
அருளாத திருமாலார்க்கு என்னுடைய குற்றங்களையே நினைத்து தன் குற்றம் பாராமல் அனுகிரகம் பண்ணாம இருக்கிறான் எம்பெருமான். ஏன் குத்தம் என்னங்கிறதையே பார்த்திருக்கார். என் பிழையே நினைந்து அருளி. தன் குத்தத்தை அவர் பார்க்கல. தன் குத்தம் என்ன, பெருமாள் பண்ண குத்தம் என்ன, எனக்கு அனுகிரகம் பண்ணாதுதான் அவர் பண்ண குத்தம். ஆனா அவர் பரம கிருபாடு, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார், எனக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறார். என் பிழையே நினைந்து அருளி அருளாத திருமாலார்க்கு, எனக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணாத அந்த எம்பெருமான் கிட்டக்க போய் நீ என்ன பண்ண, என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கு ஒரு வாய் சொல். திருவடியின் தகவினுக்கு, சுவாமியான உம்முடைய கிருபைக்கு, திருவடியின் தகவுனா என்ன அர்த்தம், உங்களோட கிருபை, உங்களுடைய கிருபைக்கு அவ என்ன தப்பு பண்ணினா, நீங்க தான் பரம கிருபாளு ஆச்சே, அவ என்ன தப்பு பண்ணா, என் பிழைத்தாள்னா என்ன தப்பு பண்ணா அந்த நாயகி என்று திருவடியின் தகவினுக்கு, தகவுனா கிருபை, கிருபையாகிய குணம் இருக்கே உங்கள்கிட்ட, இவ்வளவு கிருபையோட நீங்க இருக்கல, நீங்களே கிருப பண்ணாத அளவுக்கு என்ன பாப்பத்தை இந்த நாயகி பண்ணினா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல், ஒரு வாய் சொல். எம்பெருமான்கிட்ட போய் நீ சொல்ல மாட்டியா, ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டும், ஒரு வாய் சொல் என்று கேட்கிறான் கிளிய பார்த்து. என்பிழைக்கும் இளங்கிளியே, ஏற்கனவே இந்த வாடை காத்து என் எலும்புக்குள்ள இழை கோக்கற மாதிரி என்ன வருத்துறது. அது மட்டும் இல்லாம உன் அழகு, நீ உன்னுடைய இணையை மயக்கக்கூடிய அழகு, அதுவும் என் என்பு இழைக்கின்றது, என்னோட எலும்பை செதுக்குகின்றது. யான் வளர்த்த நீ அலையே, நான் வளர்த்த கிளை இல்லையா நீ, அதனால நான் உன்னை பழமும் பாலும் எல்லாம் கொடுத்து உன்னை வளர்த்திருக்கேன், அதுக்காகவாவது எம்பெருமான் கிட்டக்க போய் நீ சொல்ல வேண்டும் என்று கிளியை தூது விடுகிறாள். என்பிழை கோப்பது போல பணிவாடை ஈர்கின்றது என்றே சொல்லிக்கோங்க, தூ போட்டுக்கோங்க, உங்க புஸ்தகத்துல தூ இல்லாட்டா போட்டுக்கோங்க. என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு, என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கென்னொரு வாய் சொல். என் பிழைக்கும் இளங்கிளியே, யான் வளர்த்த நீ அலையே. அடுத்தது, நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கென் தூதாய். பூவை அப்படின்னா பறவை, சின்ன பறவை. அடுத்தது குட்டியா ஒரு பறவை இருக்கு, அந்த பறவைய தூது அனுப்புகின்றாள். நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கென் தூதாய். நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய். சாயலொடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகில் என்னடிசில் வைப்பாரை நாடாயே. சிறு பூவாய் என்று கூப்பிடுறா நாச்சியார். பராங்குஷ நாயகி நாச்சியாரா இருக்கா, ஒரு ஒரு பெண் பாவத்துல தானே பாடுறா. அழகாக இருக்கக்கூடிய, பூவைனா அழகாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. சிறு பூவை, அழகான சின்ன பறவையே, நெடுமாலார்க்கென் தூதாய். நெடுமால் ரொம்ப பெரிய பெருமாள் எம்பெருமான், அவனுக்கு என் தூதாய், என்னுடைய தூதாக நீ போய் நோய் எனது நுவல் என்ன, நோய் எனது நுவல், நோய்னா அவரை நான் பிரிஞ்சு இருக்கிறதுனால எனக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனை, என்னுடைய பிரிவாற்றாமை, அத போய் நுவல், நுவல்னா சொல்லுன்னு அர்த்தம். உன்னை சொல்லுன்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சா நுவலாதே இருந்தொழிந்தாய், நீ போய் அதை எம்பெருமான்கிட்ட சொல்லாம இங்கேயே ஆடின்னு இருக்க. நீ அலையோ, நீ இல்லையா அப்படின்னு கேக்குறான். நீ அலையே, நீ அலையே அப்படின்னா நீ இல்லையா, நான் உன்னைத்தானே அனுப்பிச்சேன், போய் பெருமாள்கிட்ட போய் சொல்லுன்னு. நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோய் எனது நுவல் என்ன, என்னன்னா என்று நான் சொல்ல நுவலாதே இருந்தொழிந்தாய், நான் சொல்றத நீ கேட்காம இங்கேயே அதை போய் பகவான்கிட்ட சொல்லாமையே இருக்க இல்லையா.
சாயலோடு மணிமாமை சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான் 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 இருக்கேன் இல்லையா. சாயலோடு, சாயல் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். பரமபிரபையோட சோபையோட இருந்த நான் மணிமாமை தளர்ந்தேன். என்னுடைய அந்த கலர் எல்லாம் போயிடுத்து. பகவானுக்காக ஏங்கி ஏங்கி அழுது அழுது என்னோட அழகான நிறம், மாமைனா நிறம், மணி மாமை, அழகான மணி போன்ற நிறத்தை நான் இழந்து விட்டேன். இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே. இனிமே உன் வாயில எனக்கு சாதம் போடுறதுக்கு கூட என்னால முடியாது. உன் வாய் அழகுக்குள்ள இன்னிய அடிசில், இனிய சாதத்தை, அடிசில்னா சாதம், இறை, அதை யாரெல்லாம் உனக்கு ஊற்றாலோ அவளை பார்த்து நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி அந்த பறவையை அனுப்புறான். நான் நொந்து போயிருக்கேன், அதனால என்னை விட்டுட்டு நான் போய் பகவான்கிட்ட போய் என்னோட கஷ்டத்தை சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சா, அதை நீ கேட்காம நீ இப்படியே இருந்துட்டு இருக்க. நீ இப்படி இருக்கிறதுனால என்னுடைய சோபையெல்லாம் போயிடுத்து. நான் தளர்ந்து இருக்கேன். இனிமே நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? வேற யாரும் உனக்கு சாதம் போடுவாளோ அவளை பார்த்துட்டு நீ போலாம் அப்படிங்கிற. அடுத்தது காற்றை பார்த்து பேச போறா. நாடாத மலர் நாடி நாடோறும் நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கு வைக்கவே வகுக்கின்ற வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றதன் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் உரைத்தீராய் எனதுடலே. ஊடாடு பணிவாடாய், ஊடு, ஊடுன்னா என்ன அர்த்தம்? ஊடேல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நடுவுலன்னு அர்த்தம். எனக்கும் எம்பெருமானுக்கும் நடுவுல நீ ஊடு ஆடிக்கொண்டிருக்கின்றாய். எனக்கும் அவனும் எம்பெருமானுக்கும் நடுவுல நடையாடி திரிந்து கொண்டிருக்கின்றாய். பனிவாடாய், குளிர்ந்த வாடை காத்தே என்று காற்றை பார்த்து சொல்றான். ஒவ்வொரு பாட்டும் யாரை பார்த்து சொல்றாங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். முதல் பாட்டு நாரை, இரண்டாவது பாட்டு குயில்கள், மூணாவது பாட்டு அன்னப்பறவைகள், நாலாவது பாட்டு மகன்றில் பறவைகள், அஞ்சாவது பாட்டு சிறு குருகு, சின்ன கொக்கு, இதெல்லாம் நீர்வாழ் சின்ன பறவை. ஆறாவது பாட்டு வரி வண்டு. ஏழாவது பாட்டு இன்னைக்கு பார்த்தது சின்ன பறவை, கிளி. எட்டாவது பாட்டு சிறு பூவை. பூவைன்னு ஒரு பறவை, சின்னதா இருக்கக்கூடிய ஒரு அழகிய பறவை. இது பறக்கக்கூடிய பறவை. முன்னாடி சொன்னது குருகுங்கிறது தண்ணீர்ல இருக்கக்கூடிய பறவை. அடுத்தது ஒன்பதாவது பாட்டுல பனி வாடை காற்றை பத்தி சொல்றான். அந்த காத்து கிட்ட பேசுறா. ஊடாடு பனிவாடாய், எனக்கும் எம்பெருமானுக்கும் ஊடேல ஊடேல ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய வாடை காற்றே. நாடாத மலர் நாடி, நாடாத மலர்னா யாருமே தேடி கண்டுபிடிக்காத அருமையான மலர்கள், யாராலும் நாடப்பெறாத அருமையான ரேரான கண்டுபிடிக்கிறதுக்கு அரிதான மலர்களை எல்லாம் தேடி நாடி போய் நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலரடிக்கு நீ என்ன செய்யற? நாடாத மலர்களை எல்லாம் நாடி தினந்தோறும் நாராயணனாகிய எம்பெருமானுடைய திருவடிக்கு, நாரணன் தன் வாடாத மலரடி, வாடாத தாமரை மலர், எல்லா தாமரை மலரும் வாடிட்டாலும் வாடாத ஒரு தாமரை மலர் எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி கீழே வைக்கிறதுக்காக வைக்கவே வகுக்கின்ற. அப்படி அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் எம்பெருமானுடைய திருவடி கீழே வைக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன இந்த இந்த அவயவங்கள், என்னுடைய அவயவங்கள்லாம் அதுக்காகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அவயவங்களை வீடாடி வீற்றிருத்தல்,
இப்படி பிரிவினால தனிஞ்சு இருக்கேன். வீடாடினா பிரிவினால தனித்து இருக்கேன். வினயத்ததன் செய்வதோ, எனக்கு பாக்கியம் இல்லை, புண்ணியம் இல்லை. அந்த பகவானுடைய திருவடி கீழே புஷ்பங்களை பறிச்சுட்டு போய் வைக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு இல்லை. தேடற்கு அரிய மலர்களை தேடி தினந்தோறும் நாராயணனின் வாடாத தாமரை மலர் போன்ற திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவயவங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அதெல்லாம் செய்ய முடியாம இப்படி எம்பெருமான பிரிஞ்சு இந்த பிரிவினால் தனித்திருக்கக்கூடிய இந்த துர்பாகியம் ஏன் ஏற்பட்டது எனக்கு? வீடாடி வீற்றிருத்தல் வினயத்ததன் செய்வதோ, ஐயோ இது ஏன் நடந்தது? அதனால ஊடாடு பணிவாடாய், எனக்கும் எம்பெருமானுக்கும் நடுவுல போயின்னு இருக்கிறது நீதான். இந்த மிருகங்களையோ பறவைகளையோ வண்டையோ நம்பி ஒன்னும் ஆப்போறது கிடையாது. காத்தே, நான் உன்னையே அனுப்புறேன். நீ என்ன பண்ணு? உரைத்தீராய் எனது உடலே, உரைத்து அவனிடம் அனுகூலமான விஷயத்தை நீ சொல்லி முன்னா அவனை எனக்கு மறுமொழி சொல்ல சொல். அப்படி இல்லையானால் வேகமா ஒரு அடி அடிச்சு என் உடம்ப 2 துண்டா வெட்டி போட்டுடும். காத்து அடிச்சு எங்கேயாவது உடம்பு 2 துண்டா போயிடுமா? ஆனா கேக்குறா, காத்து வேகமா அடிச்சு ஈராய் உரைத்து அப்படின்னா நீ சொல்லுன்னு அர்த்தம். ஈறுதல் அப்படின்னா 2 அப்படி பழக்கிறது, ஈர்க்கிறது. அப்படி 2 பிளவாக என்னை செய்து விடு. காத்தே, எம்பெருமான்கிட்ட போய் என்னை பத்தி சொல்றதுக்கு முடியலையானா என்னை 2 துண்டாக பண்ணிவிடு அப்படின்னு அந்த எம்பெருமான பிரிஞ்ச அந்த விரகமானது எந்த அளவுக்கு ஒரு வேதனையை கொடுக்கறதுங்கிறத இங்க சொல்றோம். அடுத்தது மனசு கிட்ட இப்ப எல்லாத்தையும் தூது விட்டா எதுவுமே செல்லுபடி ஆகல. அதனால மனசையே இப்ப தூது விடுற. உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முத்துமாய் கடலாழி நீர் தோத்தி அதனுள்ளே கண் வளரும் அடலாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாழி மட நெஞ்சே வினையோ முன்னாவளவே. ஆழி மட நெஞ்சே என்று சொல்ற. ஆழினா ஆழ்ந்தது இந்த நெஞ்சு, ஆழ்ந்த விஷயங்கள் இல்லையா? ரொம்ப டீப்பானது மனசு. என்ன நினைச்சாலும் ரொம்ப டீப்பா நினைக்கிறது. அப்படி ஆழமான மட நெஞ்சு. மடன்னா பணிவானன்னு அர்த்தம். ஆழி மட நெஞ்சே, உடல் ஆழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய். உடல் ஆழி பிறப்பு, அதாவது இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடம்புல ஆழினா சக்கரம் எப்படி எப்படி சுழல்றதோ அது மாதிரி சம்சார சக்கரம் மாறி 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 பிறப்பு, அதுக்கப்புறம் கடைசியில வீடு மோட்சம், இது அடையக்கூடிய உயிர். இந்த உயிர் என்ன பண்றது? உடல்ல போய் தங்கி இருந்து ஆழி பிறப்பு அப்படின்னா சம்சாரம், திரும்ப 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 பிறக்கிறது, பிறந்து கடைசியில மோட்சம் அடையிறது. இதுக்கெல்லாம் காரணபூதன் முதலா. இதுக்கெல்லாம் முதலான்னா காரணபூதன். காரணமாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா எம்பெருமான் தான். முத்துமாய் முழுமையாக இதெல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவன். கடலாழி நீர் தோத்தி, ஆழ்ந்த நீருடைய பார்க்கடலிலே தோன்றி அதுக்குள்ள சயனம் பண்ணிட்டு இருக்கிறான் எம்பெருமான். தோற்றி அப்படின்னா தோன்றிங்கிறதோடைய இன்னொரு அதுல அதுல தோற்றினா அதுல அப்படி தோன்றுகிறான்னு அர்த்தம். அந்த அந்த கடல் ஆழி நீர்ல பார்க்கடல்ல ஆழ்ந்த நீரை உடைய பார்க்கடலுக்குள்ள தோற்றி அப்படிங்கிறது அதுக்குள்ள தோன்றி அதனுள்ளே கண் வளரும், அதுக்குள்ள சயனம் பண்ணி தூங்கின்னு இருக்கான பெருமான். அடலாழி அம்மானை கையில சக்கரத்தை வச்சுருக்கிறான் எம்பெருமான். அடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு தயாரா இருக்கக்கூடியது.
யாரெல்லாம் துஷ்டர்களோ அவளை அடுவதற்கு, அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஆழினா சக்கரம், சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்மான் எம்பெருமானை பார்த்தால் கண்டக்கால் இது சொல்லி, இவ்வளோ நேரம் சொன்னதையெல்லாம் நீ கேட்டு உனக்கு தெரியாதா? மனசு இப்படியே இருந்துதானே இருக்கு இதெல்லாம் சொல்லும் போது. இப்ப இது சொல்லி இத சொல்லு. விடலாழி மடனெஞ்சே, இது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி எம்பெருமான்கிட்ட சொல்லு. விடல் அப்படின்னா விட்டுடாதே, அவனோட ஒன்னாகிற வரைக்கும் விட்டுறாதே. வினையோம் ஒன்னாம் அளவே, அவனோட இரண்டரை கலக்க வேண்டும். என் நிலைமை அவன்கிட்ட சொல்லி, வினயோம்னா பாப்பத்தை உடைய நான், ஒன்னாம் அளவே அவனோட ஒன்னாகிற வரைக்கும், ஒன்னா அவனோடு உடன் கலந்து அருளும் வரைக்கும் நீ விட்டுடாதே 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 அப்படின்னு மனச சொல்ற. உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முத்துமாய், எல்லாமே அவன்தான் பண்றான். இந்த உடல் விதவிதமான உடலை படைக்கிறான். ஆழி பிறப்பு, சக்கரம் மாதிரி சுத்தக்கூடிய சைக்கிளிக்கா இருக்கக்கூடிய பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சாரம், அதுக்கப்புறம் கடைசியில மோட்சம், இதெல்லாம் இந்த உயிர் ஜீவனுக்கு, இதெல்லாம் முற்றுமாக இது எல்லாத்துக்கும் காரணபூதனா எம்பெருமான் இருக்கான். அப்படிப்பட்ட கடலாழி, கடலாழினா ஆழமா இருக்கக்கூடியது கடல், அப்பேற்பட்ட பெரிய கடல். அந்த அடலாழி கடலாழி, கடலாழி நீர், ஆழி நீர் அப்படின்னா ஆழமான நீர் கடல், ஆழி நீரை கொண்ட கடல். க்ஷீரார்ணவம் திருப்பார்கடல், அதுக்குள்ள கண் வளரும், அதுக்குள்ள யோக நித்ரையில இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்டக்க இத்தனையும் சொல்லு என்று சொன்னார். அடுத்தது 11வது பாசுரம். அளவியந்த ஏழுலகத்தவர், அளவியந்த ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ் வன்குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவியந்த அந்தாதி ஆயிரத்துளைப்பத்தின் வளவுரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே. அளவு என்ன ஏழு உலகத்தவர் பெருமான் கண்ணனை. அளவு என்ன அப்படின்னா, இயன்றனா அளவே இல்லாதன்னு அர்த்தம், எல்லையெல்லாம் கடந்தன்னு அர்த்தம். அளவுனா எல்லை, இயலுதல்னா அதை தாண்டது. அளவு கடந்த ஏழு உலகத்தவர், ஏழு உலகங்கள், பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகங்கிற ஏழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் சேதனர்கள், அவ எல்லாருக்கும் பெருமானாக தலைவனாக விளங்கக்கூடிய கண்ணபிரானை வளமான வயல்கள் சூழ்ந்த அழகிய திருக்குறுகூராகிய ஆழ்வார் திருநகரியில் திருவவதாரம் பண்ணின சட்டமென்னும் வாயுவிடம் கோபம் கொண்ட இந்த நம்மாழ்வார் வாய்ந்து நான் அன்போடு அன்பு பூண்டு உரைத்த அருளி செய்த அளவியன்ன அந்தாதி. அளவு என்றது, அளவுனா சொல் பொருள் போன்ற இலக்கண விதிகளோடு கூடி இருக்கிறது. இந்த இடத்துல அளவு என்னங்கிறதுக்கு இந்த அர்த்தம், என்றங்கிறதுக்கு முதல்ல கடந்தன்னு அர்த்தம் முதல் வரியில, இங்க கூடியன்னு அர்த்தம். எதோடு கூடிய? அளவோடு கூடிய, சொல்லும் பொருளும் இலக்கண விதிகளும் கூடிய 1000 அந்தாதிகளுள் இந்த 10 பாசுரங்கள் வள உரையால், வளம்னா இனிமை, உரைனா சொல், இனிமையான சொற்களால் இந்த சொல்லை, இந்த 10 பாசுரத்தை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு பெறலாகும். என்னத்தை பெற முடியும் அவளால? வானோங்கு பெருவளமே, பரமபதத்தில் சிறந்த செல்வமாகிய பெருவளமாகிய கைங்கரியம். வான் ஓங்கு, பரமபதம்னு அர்த்தம். அந்த இடத்துல பரமபதத்துல பெருவளம் நமக்கு கிடைக்கும், பெரிய ஒரு செல்வம் நமக்கு இருக்கு. அதுதான் என்னது? வைகுண்டம், அது நமக்கு கிடைக்கும் என்று சொல்றான். அப்போ முதல் பாசுரத்தில் எம்பெருமானிடம் ஒரு நாரையை தூது விடுகின்றாள் பராங்குஷ நாயகி. 2வது பாசுரத்தில் குயில்களை கூப்பிட்டு என்ன சொல்ல வேண்டும்,
முன் செய்த முழுவினையால் திருவடிக்கீழ் குத்தேவல் முன் செய்த முயலாதேன் அகல்வதுவோ விதி இனமே என்று நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாமலே நான் போயிடணுமா, அதுதான் என்னோட விதியா என்று இத போய் சொல்லு என்று அந்த குயில்களிடம் சொல்லிக் கொடுக்கிறாள் பராங்குஷநாயகி. மூணாவது அன்னப்பறவைகளை கூப்பிட்டு சொன்னா, மதியிலேன் வல்வினையே மாளாதோ, என்னோட பாப்பங்கள்லாம் முடியாதா அப்படிங்கிறத கேட்க சொல்லி சொல்றான். நாலாவதுல மகன்றில் பறவைகள், அந்த லவ் பேர்ட்ஸ்னு சொல்றோமே, அதுகிட்ட போய் என்னை பத்தி அவங்கிட்ட நீ சொல்லுவியா மாட்டாயா, நல்குதிரோ நல்கீலோ அப்படின்னு கேட்கிறான். அஞ்சாவது பாசுரத்துல குருகுகள், குருகுகள் அப்படின்னா இங்க கொக்கு, ஹெரான்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, ஹெரான் அப்படின்பா, HERON. அந்த கொக்குகளை பார்த்து இறை தேட போற அந்த கொக்கு கிட்டக்க அது ஒரு விதமான நாரை தான், குருகு அப்படிங்கிற நன்னீர் இல்லையா, அது கொக்குலயே ஒரு வெரைட்டி தான் அதுவும், சரியா, ஹெரான் அப்படின்பா இங்கிலீஷ்ல, அதான் குருகு. அதுகிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, என்னையும் காப்பாற்ற சொல்லு நாரணனை கண்டக்கால் மல்கு நீர் கண்ணேற்கோர் வாசகம் கொண்டு அருளாயே, எனக்கு என்ன அவர் சொல்றாருங்கிறத நீ கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படிங்கிறா. நாராயணத்துவத்தை காப்பாத்திக்க சொல்லு, நாராயணன்னா எல்லாத்தையும் காப்பாத்துறவன்னு அர்த்தம், அப்ப என்ன காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு கேட்க சொல்லு. அதனாலதான் நாராயணங்கிற வார்த்தையை சொல்றான். நாரணன்னா நாராயணன், எல்லாரையும் காப்பாத்துறவன், அப்ப எல்லாத்தையும் காப்பாத்துறவன் என்ன காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு கேட்க சொல்றான். அடுத்த ஆறாவது பாசுரத்துல ஒரு வண்டு கிட்ட சொல்றா, நம்ம ஆத்து பக்கமா அவரை வர சொல்லு, அப்பதான் அந்த நாராயணத்துவம் காக்கப்படும் அப்படின்னு சொல்றான். என்னுடைய வீட்டு பக்கத்துல என்னோட வீட்டு வழியாக கருடனை விட்டு வர சொல்லு அப்படிங்கிற, அது ஆறாவது. ஏழாவது பாசுரத்துல வந்து கிளி கிட்டக்க சொல்றா, என்னுடைய குத்தத்தையே வந்து பார்த்துட்டு இருக்கானே, அதை நிறுத்தி அவனுடைய குணத்தை பார்க்க சொல்லு. எம்பெருமானுடைய குணம், எங்கிட்ட குணம் ஒன்றும் இல்லை, எம்பெருமானுடைய குணம் இருக்கே, அது என்னது, ஆஸ்ரித அபராத சகத்துவங்கிற குணம், அதை பார்த்து அருள சொல்லு. என் பிழையே நினைந்து அருளி அருளாத எனக்கு அருளாத திருவாளாருக்கு என் பிழையே நினைந்து இருக்கக்கூடிய அவருக்கு அருளி அவர் என்ன செய்யணும், அவருடைய ஆஸ்ரித அபராத சகத்துவங்கிற அந்த குணத்தை கை கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ண சொல்லு என்று சொல்லி அந்த பாசத்துல கிளியிட்ட வந்து சொல்லி விடுறார். அடுத்தது பூவைங்கிற பறவை, அந்த பறவைகிட்ட சொன்னா, நான் சீக்கிரமாவே மாள போகின்றேன், என்னால இனிமே தாங்க முடியாது, சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன், நான் தளர்ந்து விட்டேன், நீ வந்து என்னுடைய நிறமெல்லாம் போயிடுத்து, இந்த சரீரத்துல இனிமே உயிர் தங்காது, அதனால வேற யாராவது உன்னை காப்பாற்றுவாக்கிட்டுக்க நீ போயிடு என்று சொல்றான். அதுதான் அர்த்தம் அதுக்கு. எனது நோய் நுவல் என்ன நுவலாதே இருந்து ஒழிந்தாய், சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன், என்னுடைய நிறமெல்லாம் போயிடுத்து, என்னுடைய பிரபையெல்லாம் போயிடுத்து, நான் சீக்கிரமாவே இந்த உடலை விட போறேன், என்ன மரணம் வந்து தழுவ போறது, அதுக்குள்ள உனது வாய் அழகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாரு, உனக்கு யாரு சாப்பாடு போடுவாளோ அவளை போய் நீ பார்த்துக்கோ என்று சொல்லி அனுப்புறான். அப்புறம் அடுத்ததாக காத்து, அவர் வந்து என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரானா என் உடம்ப ரெண்டா கிழிச்சு போட்டுடுன்னு காத்து, வாடகை காத்துக்கிட்ட சொன்னார். கடைசியில மனசு கிட்ட சொல்றா, அவரை விட்டுடாதே, என்னுடைய ஆசை நிறைவேறும் வரை எம்பெருமான நீ விட்டுடாதே, அவர்கிட்ட போய் இதை சொல்லிண்டே இரு என்று சொல்றார். இதை யார் ஒருத்தர் சொல்றாலோ
அவளுக்கு வைகுண்டத்துல கைங்கரியம்ங்கிறது கிடைக்கும் என்று சொல்றான். இத்தனை விஷயம் இருக்குதுல. இதை இன்னொரு இதுவா சொல்றா, அதையும் சொல்லிடுறேன். இதுல இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது வெளிப்படையா நமக்கு தெரியற அர்த்தம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, இப்ப இதுல நம்மளை போய் எம்பெருமான்கிட்ட சேர்க்கக்கூடியது ஆச்சாரியன் இல்லையா? அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை பாசுரத்துல சொல்றா. ஆச்சாரியனுடைய ஞானத்தின் பெருமையை அததான் சொல்றா இதுல. அதுதான் எப்படி அஞ்சிரையங்கிற வாக்கு மூலமா. அடுத்தது ஆச்சாரியனுடைய இனிமையான மொழி, இனக்குயில்கள், குயிலோட கம்பேர் பண்ணி ஆச்சாரியன் இந்த அழகுங்கிறது என்னன்னா ஆச்சாரியனோட ஞானத்தோட அழகு, ஆச்சாரியனுடைய இனிமையான மொழி, அதுக்காக குயில் என்று சொன்னார். அடுத்தது 3வது பாசுரத்துல சாரத்தையும் அசாரத்தையும் பிரித்து பார்க்கக்கூடியவன் ஆச்சாரியன். அதனாலதான் சாரத்தையும் அசாரத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய அன்னப்பறவை ஆக ஆச்சாரியனை சொல்ற. அடுத்த 4வது பாசுரத்துல மகன்றில் பறவைகள், அந்த மகன்றில் பறவைகள் எவ்வளவு அழகா இருக்கும், அது மாதிரி ஆச்சாரியனுடைய அழகு, இது எல்லாமே ஆச்சாரியன் கிட்டக்க அமைஞ்சிருக்கு. இத்தனை இந்த பறவைகளுடைய குணங்கள்லாம் சொல்றோமே, அந்த முதல்ல பார்த்த அந்த நாரையோட அழகு, அழகான சிறகுகளை கொண்ட நாரையேன்னு சொன்னது ஆச்சாரியனுடைய ஞானத்தின் பெருமையை சொல்றது. இனிமையான சொற்களை கொண்ட குயிலேன்னு சொல்றது ஆச்சாரியனுடைய இனிமையான மொழி, இனிமையான பாஷணத்தை சொல்லக்கூடியது. அன்னப்பறவை பாலையும் ஜலத்தையும் வச்சா பாலை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி ஆச்சாரியர் எது சாரம் எது அசாரம்ங்கிறத பார்த்து சாரத்தை மட்டும் எடுத்துக்க கூடியவர். 4வது பாசுரத்துல மகன்றில் பறவைகள் நல்ல நீல நிறத்துல அழகாக எப்படி ஜொலிக்கிறதோ அது மாதிரி நீலக்கண்ணனை மனசுல வச்சுண்டு அழகான திருமேனியோடு ஆச்சாரியர் ஜொலிக்கிறாருங்கிறத சொல்றது. 5வது பாசுரத்துல சிறு குருகு. குருகுங்கிறது என்ன பண்ணுமா, ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்து நிற்குமாம் கொக்கு. அந்த பொறுமையானது ஆச்சாரியன்ட்ட இருக்கு. மோட்சம் வர்ற வரைக்கும் நமக்கு எப்ப மோட்சம் நமக்கு கொடுக்கணுமோ அது வரைக்கும் பொறுத்து பொறுத்து கரெக்டான டயத்துல கொடுப்பார். அந்த தக்க அந்த கோல் எப்ப நமக்கு கிடைக்கணுமோ அது வரைக்கும் பொறுமையோட இருப்பார், நமக்கும் அந்த பொறுமையை கொடுப்பார். அதனால அந்த பொறுமையை உடைய குருகு, அந்த கொக்க உதாரணமா சொன்னார். அடுத்தது 6வது பாசுரத்துல வண்டு. வண்டு தேனை மட்டும்தான் சாப்பிடும், சும்மா என்னென்னமோ போய் சாப்பிடாது. அது மாதிரி பகவானை மட்டும்தான் அனுபவிப்பார் ஆச்சாரியன். அது ஆச்சாரியனுடைய பெருமை இல்லையா? பகவானை எல்லா திவ்யதேசமா போய் ஆச்சாரியன் தரிசனம் பண்ணுவார். அது மாதிரி வண்டு பூவா போய் அருமையான அதோட சாரமான தேனை மட்டும் அதுல இருந்து எடுத்து. 7வது பாசுரத்துல இளம் கிளி, அந்த கிளிய ஒன்னதானே நான் வளர்க்கிறேன்னு சொல்றா இல்லையா? அது மாதிரி ஆச்சாரியர் எல்லாம் தெரிஞ்சவர், தன்னுடைய ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து என்ன கேட்டாரோ அதை மட்டும்தான் நமக்கு சொல்லுவார். புதுசா தானா ஒன்னும் சொல்ல மாட்டார். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சவரா இருந்தாலும் கூட தன் ஆச்சாரியன் தனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் சொல்லுவார். எப்படி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. ஒரு கிளிப்பிள்ளை தான் என்ன சொல்றாளோ அதையேதான் ரிப்பீட் பண்ணுமே தவிர்த்து தானா புதுசா ஒண்ணு சொல்லாது. ஆச்சாரியனுக்கு கிளிக்கு ஒன்னும் தெரியாது அதனால சொல்லாது. ஆனா ஆச்சாரியன் அப்படி கிடையாது, சர்வஜர். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட தன் ஆச்சாரியன் தனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டும்தான் ஒரு ஆச்சாரியன் சொல்லுவார். தானா கதை கட்டி விட மாட்டார். அதுதான் ஆச்சாரியனுடைய உயர்ந்த சுபாவம். அதை இங்க சொல்றார். அடுத்தது 8வது பாசுரம். அதுல ஆச்சாரியனை பாதுகாக்க வேண்டியது சிஷ்யனுடைய கடமைங்கிறத இங்க சொல்றான். ஆன்மீக கடமைகள்ல ஒண்ணு ஆச்சாரியனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க வேண்டியது.
ஆச்சாரியனுடைய திருமேனிய கஷ்டம் வராம பார்த்துக்க வேண்டியது சிஷ்யனுடைய கடமைங்கிறத இந்த பாசுரத்துல என்ன சொன்னா, நான் செத்து போயிடுவேன் சீக்கிரமாவே, அதனால வேற ஒரு உன்னை யாரு காப்பாத்துறாளோ அவளை நாடி நீ போ என்று சொல்லி சொன்னதுக்கு காரணம் காப்பாற்ற வேண்டியது என் கடமைங்கிறத சொல்றாரு இந்த இடத்துல. ஆச்சாரியனை நுடங்காம பார்த்துக்க வேண்டியது சிஷ்யனோட கடமை அப்படின்னு சொன்னான். அடுத்தது 9வது பாசுரத்துல ஆச்சாரியனோட இருக்கக்கூடிய உறவு மட்டும்தான் நிலையானது அப்படின்னு சொல்றான். நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலரடி கீழ் வைக்கவே வகுக்கின்னு வீடாடி வீச்சிருத்தல் வினையற்றதன் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் உரைத்தீராய் எனதுடலை. எனக்கும் எம்பெருமானுக்கும் நடுவுல இருக்கக்கூடியவன் அந்த ஆச்சாரியன் மட்டும்தான். அதனால அவருக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் தான் என்னைக்குமே மாறாத இருக்கக்கூடியது. 10வது பாசுரத்துல ஆச்சாரிய சம்பந்தத்தை தவிர மற்ற எதுவுமே நமக்கு வேண்டாம், ஆச்சாரிய சம்பந்தம் ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு இவ்வாறாக ஆச்சாரியனாகவே இந்த 10ஐயும் நினைச்சு இப்படி சொல்றது உண்டு. இப்படியாக 10 பாசுரங்கள் அருளி செய்கிறார் 4ஆம் திருவாய்மொழியில. அஞ்சிரை அமடனாராய் அழியத்தாய் நீயும் நென் அஞ்சிரையதுமாய் ஆவாய் என்ன கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் வன்சிறையிலவன் வைக்கல் வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்ய தாமரைக்கண் பெருமானார்க்கெந்தூதாய். ஒரு தடவை முதல் பாசுரம். அஞ்சிரையமடனாராய் அழியத்தாய் நீயும் நென் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாய் என்ன கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என்னெடுதூதாய் சென்னக்கால் வன்சிறையிலவன் வைக்கல் வைப்புண்டால் என் செய்யுமாம் என் செய்ய தாமரைக்கண் பெருமானார்க்கெந்தூதாய் என் செய்யமுறை தக்கால் இனக்குயில்கால் நீரிலே முன் செய்த முழுவினையால் திருவடிக்கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே விதியினால் பிழை மனக்கும் மென்னடைய அன்னங்கால் மதியினால் குரல்மானாய் உலகிறந்தகழ்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாடாதோ என்ன ஒருத்தி மதியெல்லாம் கரங்கி மயங்குமாள் எண்ணீரே எண்ணீர்மை கண்டிறங்கி இது தகாதென்னாத எண்ணீலமுகில் வண்ணர்க்கென் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மையின் இவர்கண் தங்காதென்னொருவார் ஒருவாய் சொல் நன்னீல மகன்றில்கால் நல்கிதிரோ நல்கிதோ நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையர்க்கே நல்கத்தானாகாதோ நாரணனை கண்டக்கால் மல்குநேர் புனல் வடப்பை இறைதேர் வன் சிறு குருகே மல்குநேர் கண்ணேர்கோர் வாசகம் கொண்டருளாயே அருளாத நீர் அருளே அவராம் இதுவராமுன் அருளாழிப்புள் கடவேர் அவர் வீதி ஒரு நாளென்ன அருளாழியம்மானை கண்டக்கால் இது சொல்லே அருளாழி வரி வண்டே யாமும் என் பிழை தோமே என் பிழை கோப்பது போல பணிவாடை ஏறுகின்றது என் பிழையே நினைந்தருளே அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியில் தகவனுக்கென் ஒரு வாய் சொல் என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீ அலையே சிறுபூவாய் நெடுமாலார்க்கெந்தூதாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணி மாமை தளர்ந்தேன் நான் இனியுனது வாயலகிலின் அடிசில் வைப்பாரை நாடாயே நாடாதவளர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாதவளர் அடிக்கேள் வைக்கவே வகுக்கின்ற வீடாடி வீத்திருத்தல் வினை அத்ததன் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் உரைத்தீராய் எனதுடலே உடலாழி பிறப்பு வீடு வீர் முதலா முத்துமாய் கடலாழி நீர் தோத்து அதனுள்ளே கண்மலரும் அடலாழியம்மானை கண்டக்கால் இது சொல்லி உடலாழி மன நெஞ்சே வினயோமும் நாமளவே அளவியந்த ஏழுலாத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ் வன்குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவியந்தாதி ஆயிரத்துளைப்பத்தின் வளவுரையால் பெறலாகும் வானோங்கு விருவளமே அளவியந்த ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவியல் சூழ் வன்குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவியந்தாதி ஆயுதத்துளைப்பத்தின் வளவுரையால் பெறலாகும் வானோங்கு வருவடமே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இதோட முதல் 10 4ஆம் திருவாய்மொழி பூர்த்தியானது.
மேல அடுத்த திருவாய்மொழி அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகள் சரணம். அடிகளே சரணம். ஜெய் சிவநாராயணா. நம்ம எது வரைக்கும் சொல்லியிருக்கோம் மேம்? இல்ல ஜி, இந்த இதுல எதுவுமே இன்னும் சந்தை ஆரம்பிக்கல. ஆமா, இதுல புதுசாவே ஆரம்பிக்கணும் ஜி. ஓகே, இன்னும் டைம் முடிஞ்சு போயிடுது இன்னைக்கு டைம். சரிங்க ஜி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது சொல்லிட்டு அடுத்த திருவாய்மொழிக்கு போகலாம். சரியா? சரிங்க ஜி. அடியன். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. நாளைக்கு அடியன் ஜி. அடியன். எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா. யாருக்கும் டவுட் இருக்கிறதா இந்த திருவாய்மொழியில? மேம் டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அடியன். நிர்மலா மேம் வாங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் குருஜி. இந்த ஆழ்வாரோட குணங்கள் ஒன்னொன்னா சொன்னீங்கல்ல குருஜி, குயில் போல குரல் அன்னம் போல. இந்த முதல் பாட்டுக்கு என்ன சொன்னீங்க? முதல் பாட்டுக்கு ஆழ்வார் இல்ல, ஆச்சாரியன். ஆச்சாரியன்னா நம்மளுடைய குரு. ஆச்சாரியனுடைய ஞானத்தின் அழகு. ஆச்சாரியன்கிறது நாரை, நாரையோட இறகுங்கிறது ஆச்சாரியனுடைய ஞானம். அழகு அந்த இங்க அஞ்சிறைய அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அழகான சிறகை உடைய மடநாராயன்னு சொல்றது அழகான ஞானமுடைய ஆச்சாரியன் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? ஜெய் சிவநாராயணா. பாலசுப்ரமணியம் ராஜலட்சுமி மேம் வாங்க. 18ஆம் தேதி கேதார்நாத் 10 நாளுக்கு போயிறேன். 10 நாள் எனக்கு லீவ். 30ஆம் தேதி ராஜலட்சுமி மேம், நீங்க இந்த இத பத்தி தனுஷ்கோடி சார்ட்ட தான் பேசணும். ஆமா ஆமாங்க, சார்ட்ட பேசிக்கோங்க. சார் சொல்றது எனக்கு சொல்லுங்க. இப்ப பாட சம்பந்தப்பட்ட டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க ப்ளீஸ் மேம். வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கு? இதுக்கு முன்னாடி திருவாய்மொழிகள்லாம் என்னன்னா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க மேம் கிட்டையும் கேட்கலாம், மெசேஜ் பண்ணி வைக்கலாம், இல்ல கிளாஸ்லயும் கேட்கலாம். ஓகேவா? ஜெய் சிவநாராயணா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா இன்னைக்கு திருவாய்மொழி? எல்லாரும் ரியாக்ஷன் கொடுத்தேன்னா தெரிஞ்சுக்கணும். அடியன். ராதே கிருஷ்ணா. ஓகேமா. ஜெய் சிவநாராயணா. சூப்பர். அடியன் ஜி. இது சாரிஜி, உங்களுக்கு வேலை இருந்திருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. அசைன்மெண்ட் ஜி. அசைன்மெண்ட். ஓகே, அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம் கொடுத்தது வந்து அவ பேரை இப்ப நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஒரு செகண்ட். ஓகே, ரெண்டாவது அசைன்மெண்ட் யாரெல்லாம் அனுப்பிச்சு 19 பேர் அனுப்பிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லாரோடதும். நான் மேக்சிமம் எல்லாரோடதுமே வாசிச்சு பார்த்தேன். இன்னும் நிறைய வாசிக்க வேண்டி இருக்கு. எல்லாத்தையும் வாசிக்கிறேன் கண்டிப்பா. உங்களோடது எல்லாத்தையுமே வாசிப்பேன். எல்லாருமே ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன், ரொம்ப நன்னா எழுதியிருக்கேன். யோகாம்பாள் மேம், வர்ஷா மேம், கௌசல்யா மேம், சுஷீலாநாதன் மேம், இந்திரா ராஜகோபால் மேம், செல்வராணி செல்வி மேம், பாலசுப்ரமணியம் ராஜலட்சுமி மேம், ரேவதி குமார் மேம், ஜெயந்தி ஸ்ரீ மேம், மைத்திலி எஸ் மேம், பரமேஸ்வரி மேம், பாலசுப்ரமணியம் ஜி, சுந்தரி பிரபாகரன் மேம், ஸ்ரீதர் ஜி, ரேணுகா ஜே மேம், நித்யா மேம். நித்யா மேம் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இனியும் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்ஸுக்கு அதை சீக்கிரமாகவே அடியன்னு சொல்கிறேன். சிதம்பரம் வீரபாகுஜி, வசந்தி தேவராஜுலு மேம், ஸ்ரீனிவாசன் ஜி, எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேள். அசைன்மெண்ட்டு ரொம்ப அருமையாக எல்லாருமே எழுதி அனுப்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் நிறைய 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 பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் நிறைய எழுதுங்கோ, திருவாய்மொழியை நிறைய பாராயணம் பண்ணுங்கோ, நிறைய மனசில் வாங்கிக்கோங்கோ, நிறைய படிங்கோ. பகவான் நிறைய கிருபை பண்ணுவார். வைகுண்டம், ஒவ்வொரு பாட்டுக்கும் வைகுண்டம் வைகுண்டம் வைகுண்டம்னு ஆழ்வார் சொல்றார். இந்த வைகுண்டம்ங்கிறது நம்மளோட சொத்து, அவ்வளவுதான். ஆழ்வார் நமக்கு அந்த வைகுண்டம்ங்கிற சொத்தை தான் திருவாய்மொழி அப்படிங்கிற இந்த பாசுரங்கள் மூலமா கொடுக்கிறார். ஸோ அந்த சொத்தை நமக்கு கண்டிப்பா பகவான் கொடுப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனந்தமா நீங்க எல்லாரும் திருவாய்மொழியை படிக்க படிக்க பகவான் பரமானந்தமா உங்க எல்லாருக்கும் கிருபை பண்ணட்டும்னு
ஆச்சாரியனுடைய திருமலர் பாதங்களை அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் சிவநாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா குருஜி. நன்றி குருஜி. அடியன் அடியன் அடியேன். ராதே கிருஷ்ணா. தன்யோஸ். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.